ஸ்டார்டிங்கில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப் கிளச்சுங்கிறது வந்து ஒரு ரேஸ் ஓட்ட போகிறோம் அந்த மாதிரி ஹையர் அண்ட் வெஹிக்கிள்ஸில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நார்மலாக இருக்கிற இப்போ நிஞ்சா 300 கூட அந்த இதெல்லாம் வருது. ஸோ இந்த அசிஸ்டன்ட் ஸ்லிப் கிளச் எப்படி ஒர்க் ஆகுது? கிளச் பேக்கில் வந்து ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்ஜின் பேக் டார்க், அதாவது இன்ஜின்லேருந்து ஒரு சைடு வந்து இன்ஜினு, இன்னொரு சைடு வந்து ரியர் வீல் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்ஜினோட பேக் டார்க்கு ரொம்ப அதிகமாகும்போது, ஒரு குறிப்பிட்ட அளவு விட அதிகமாகும்போது இந்த கிளச்சே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேம்ப் வந்து கிளச் பேக்கையே லூஸ் பண்ணி விட்ரும். ஸோ அது எப்படிக்கு சமம்னா, இப்போ நீ வந்து ரொம்ப அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு வைங்க, நீ கிளச்சை வந்து ஃபுல்லாக விட மாட்டேன், பொறுமையாக விடுவா பார்த்தியா, அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் பயங்கரமாக போகணும். அதே நீ டக்குன்னு விட்டோன்னா சடக்குன்னு பின்னாடி வந்து லாக் ஆகிடும். அதே நீ பொறுமையாக ஸ்லிப் பண்ணி விடுவேன், இல்லை பாதியிலே பிடிச்சி வச்சுப்பேன், ஹாஃப் கிளச்சில் பிடிச்சி வச்சுப்பேன். அப்போ வந்து கிளச்சு வந்து உனக்கு ஸ்லிப் ஆகிட்டு இருக்கும், ரொம்ப ரியர் வீல் வந்து ட்ராக்ஷன் விடாது. அதே மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அந்த ரேம்ப் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இன்னும் ஃபைனாக மெஷின் பண்ணாங்கன்னு வைங்க, இன்ஜின் வந்து ஹை லோடில் இருக்கும்போது ஆக்சலரேட் பண்ணும்போது அதை வந்து கிளச் பேக் பக்கம் இழுத்துக்கும். நீ வந்து கிளச்சை விடுறல, விடும்போது தேவையான ஸ்ப்ரிங்ஸ் தான், கிளச் ஸ்ப்ரிங் தான். நீ வந்து பிடிக்கும் போது ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணுற, விடும்போது கிளச்சை விடுற, அதான் பேக்கை சேர்த்து கிளச்சையும் ஃப்ளைவீலையும் சேர்த்து அடிச்சுக்குது. ஸோ ப்ரெஷர் பிளேட்டை அடிச்சுக்குது. இப்போ நீ வந்து வீக்கரான ஸ்ப்ரிங் போட்டாலுமே இன்ஜினோட வந்து சேர்த்து அழுத்திக்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த அசிஸ்ட் ஃபீச்சர் தான் காரணம். அந்த ரேம்ப் வந்து இன்ஜின் ஓடும் போது ஆக்சலரேட் பண்ணும்போது தன்னால் சேர்த்து இழுத்துக்கும். ஸோ அதான் அசிஸ்ட் ஃபீச்சர். ஸ்லிப் ஃபீச்சர்ன்றது வேறு, அசிஸ்ட் ஃபீச்சர்ன்றது வேறு. ஸ்லிப் ஃபீச்சர் இருக்கிறனால அசிஸ்ட் ஃபீச்சரை இன்கார்பரேட் பண்ணுறது ஈஸி. ஸோ அசிஸ்ட் ஃபீச்சர்னால நன்மை என்னென்னு வந்து பார்த்தோன்னா, உனக்கு வந்து லைட்டான கிளச் ஸ்ப்ரிங்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா இன்ஜினே பாதி வேலையை அதுவே இழுத்துக்குது கிளச்சை. வண்டி ஓட்டும் போது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் அசிஸ்ட் ஃபீச்சர் இருந்துச்சுன்னா.